வணக்கம் நேயர்களே, இன்றைய மண்வாசம் நிகழ்ச்சியில் சப்த தீவுகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய அனலிதீவு என்கிற கிராமம் உங்கள் வீடு தேடி வருகிறது. யாழ்ப்பாணத்தின் சப்த தீவு கூட்டங்களில் இன்னொரு அழகிய தீவான அனலிதீவு என்கிற தீவு தனது மண்வாசத்துடன் இன்றைய எமது மண்வாசத்தில் உங்கள் வீடு தேடி வருகிறது. மிகச்சில கிலோமீட்டர்கள் பரப்பளவினை கொண்ட அனலிதீவின் மண்ணில் கால் வைத்ததன் பின்னர் அது ஒரு தீவு என்கிற மனநிலை முற்றாக அற்றுப்போகும் அளவிற்கு அதன் அழகும் செழுமையும் காட்சி தருகின்றன. அனலிதீவு மக்கள் தொடக்க காலத்தில் விவசாயம் சார்ந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட காலப்போக்கில் அங்கு தோன்றிய கல்விச்சாலைகள் மாணவர்களை கல்வித்துறையில் வளர்த்தெடுத்து உயர்நிலையினை நோக்கி வளர்த்திருக்கின்றன. தொழில் முயற்சியில் அது ஆரம்ப காலத்தில் இது ஒரு விவசாய நாடு போல், விவசாய பூமி போல தான் இருந்த அந்த கிராமம், விவசாய கிராமம் தான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் விவசாயத்தில் உடன் இல்லாமல் நாவலர் காலத்திலேயே இந்த பள்ளிக்கூடம், ஆரம்ப நாவலர் காலத்திலே இந்த பள்ளிக்கூடத்துடைய தொடக்க நிகழ்வுகள் அதுவும் வெளியில் உள்ள ஆக்கள் அல்லது என்னுடைய கிராண்ட் ஃபாதரும் இதில் இன்வால்வ் பண்ணி அந்த பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கு உதவி செய்திருந்தார்கள். அப்போ பாடசாலை ஒன்று இருந்தபடியால் அநேகமான ஆக்கள் இந்த கல்வி அறிவிலையும் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்திருந்தார்கள். அப்போ அதாவது ஊரில் உள்ளவர்கள் தனியாக விவசாயம் என்று இல்லாமல் கல்வி அறிவுகள் சேர்ந்தபடியால் தொழில் சார் முயற்சிகளில் சேர்ந்து பலவிதமான தொழில்களை இப்போ பெரிய முன்னோடிகளாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லை, சிலர் வியாபார துறைகளில் முன்னோடிகளாக இருக்கின்றார்கள். மருத்துவத்துறை, இன்ஜினியரிங் துறை, அக்கௌண்டன்சி, மற்றது வெவ்வேறு டெக்னிக்கல் ஃபீல்டுகளில் நிறைய ஆக்கள், குவாலிஃபைட் ஆக்கள் இந்த ஊர்லேருந்து இருக்கிறார்கள். வெவ்வேறு நாடுகளில் நல்லா வேலை செய்து இருக்கிறார்கள். அதாவது அடுத்த ஜெனரேஷன், அதாவது இப்போ உள்ள சந்ததியை விட அடுத்த சந்ததியில் உள்ள பிள்ளைகளுமே நிறைய பேர் வெளிநாடுகளில் வைத்தியத்துறையிலே இருக்கிறார்கள். கல்வியில் அனைத்து துறைகளிலும் பெயர் பெற்று விளங்கிய கல்வியாளர்கள் அனைத்து துறைகளிலும் தமது மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். தமிழறிஞர் ஆறுமுக நாவலர் காலத்தில் தோன்றிய பள்ளிக்கூடம் இன்று வரையில் பல்லாயிரம் மாணவர்களை உருவாக்கிய பெருமையை தனதாக்கி கொண்டிருக்கிறது. தொடக்க காலத்தில் ஒரு கல்விச்சாலை காணப்பட்ட போதிலும் இன்று மேலதிகமாக 2 பள்ளிக்கூடங்கள் தொடங்கி இன்று 3 பள்ளிக்கூடங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு கிராமமாக அனலிதீவு விளங்கி வருகிறது. பள்ளிக்கூடங்கள் 3 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. ஒன்று அட்வான்ஸ் லெவல், அதிலே விஞ்ஞான பிரிவொன்றிலே நான் நினைக்கிறேன் ஆர்ட்ஸ் பிரிவு வரையும் அட்வான்ஸ் லெவல் இருக்கின்றது. அது ஒரு பெரிய அந்த சென்ட்ரலில் இருக்கிற பள்ளிக்கூடம் ஒன்று. ஆனால் அதே நேரம் வடக்குலேயும் தெற்குலேயும் கனிஷ்ட பாடசாலைகள் இருக்கின்றது. நானே இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். கிளம்பி இங்கே படித்தது போட்டு தான் நான் பிறகு யாழ்ந்த கல்லூரி சென்று மீதிய படிப்பை தொடர்ந்தேன். நான் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் இப்போ ஒரு 35 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு மாப்பேறு சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணராக டொரண்டோவில் இப்போ வேலை செய்திருக்கிறேன். பல நூறு ஆண்டுகள் தொன்மையான வரலாற்றை கொண்ட தமிழினத்தின் சாட்சியமாக 400 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை தன்னகத்தை கொண்ட ஆலயம் ஒன்றினையும் அனலிதீவு என்கிற அழகான கிராமம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. தனித்துவமான வரலாற்றினை கொண்டிருக்கிற அனலிதீவு ஐயனார் ஆலயம் தனக்கான 400 ஆண்டுகள் வரலாற்று சான்றினை இன்று வரையில் பேணி காத்து வருகிறது.
ஆலயத்தின் வரலாறு இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆலயத்தின் மேற்கு பக்கம் இருக்கும் கடற்கரை பகுதியில் ஒரு பேழை ஒன்று அடைஞ்சு வந்ததாக முன்னமிருந்த விவசாயிகள் அந்த பேழையை எமது ஆலயத்தின் இருக்கும் கூழாமரத்தடியில் கொண்டு வைத்தார்கள். அந்த கொண்டு வைத்து அந்த பேழையை அப்புறப்படுத்த அது தூக்க முடியாமல் போய் அதிலே அமர்ந்திருந்தது. அந்த பேழையை திறந்து பார்த்தபோது அங்கே அந்த பேழையினுள் ஐயனார் அவர்கள் இருந்ததை அவதானித்து அந்த மக்கள் அந்த பேழையை அந்த கூழாமரத்தடியில் வைத்து வழிபட்டு வந்தார்கள். இன்றும் அது சிறப்பாக அந்த ஆலயத்தினுடைய வரலாறு ஐயனாருடைய அருள் இன்னும் சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. எமது அனலதி ஊரை இன்னும் மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பது எமது அனலதி ஐயனார் அவர்கள். இந்த ஐயனாரை வணங்குவதற்கு இன்று நாட்டின் எல்லா புறங்களிலிருந்து இந்த எமது அனலதீவை வந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது புலம்பெயர்ந்த மக்களும் இந்த அனலதீவு ஐயனாரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கனடா, பிரான்ஸ், சுவிஸ், ஜெர்மனியைச் சேர்ந்த மக்கள், எமது அனலதீவால் புலம்பெயர்ந்த மக்கள் எமது ஆலயத்துக்கு தமது பங்களிப்பை இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயனார் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனலதீவு மக்களின் ஒரு வருடாந்த பண்டிகையாகவே விளங்குகின்றது. அனலதீவிலிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் வருடாந்தம் நடைபெறுகின்ற ஐயனார் ஆலய திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஊர் திரும்புகின்றார்கள். அந்த காலப்பகுதி அனலதீவு கிராம மக்கள் ஊரில் சங்கமிக்கின்ற ஒரு அற்புதமான காலப்பகுதியாகவும் விளங்கி வருகிறது. அனலதீவுக்கு நெருக்கமாக புளியந்தீவு, பருத்தித்தீவு என்கிற 2 தீவுகள் காணப்படுகின்றன. 2 தீவுகளும் அனலதீவு கிராமத்துக்கு சேர்மதியாகவே விளங்கி வருகின்றன. புளியந்தீவு அனலதீவின் ஒரு அங்கமாக காணப்படுகின்ற போதிலும் பருத்தித்தீவு அனலதீவுக்கு சமீபமாக கடலுக்குள் தனித்து காணப்படுகிறது. பருத்தித்தீவு என்கிற அந்த தீவில் முன்னைய காலத்தில் ஒருவர் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்ததாகவும், காலப்போக்கில் போருக்கு பின்னர் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். அந்த தீவில் மக்கள் வாழ்க்கை இன்று இல்லாத போதிலும் தென்னை மரங்களும் பயன்தரு மரங்களும் இன்றும் காட்சி தருகின்றன. மக்கள் வளர்த்த வெள்ளாடுகள் காணப்படுவதாகவும் சொல்கிறார்கள் அனலதீவு மக்கள். வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் வரலாற்றுடன் தொடர்புபட்ட புளியந்தீவு நாகதம்பிரான் என்கிற பெருமைமிக்க ஆலயத்தையும் தன்னகத்தை வைத்திருக்கிறது அனலதீவு கிராமம்.
இந்த இடத்திலே வந்து நான் 10 வருட காலங்கள் ஆகியிருக்கின்றன. இந்த ஆலயங்களுடைய முன்னேற்றங்கள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. அதிலே புளியந்தீவு நாகேஸ்வர ஆலயத்திலே பல அடியார்கள் தங்களுடைய குறைகளை தங்களுடைய நேர்த்திகளை எல்லாம் செய்து அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் இந்த நாகேஸ்வர பெருமான் அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் எம்பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது. அத்துடன் இந்த ஆலயத்தை நான் 24 வருடங்களாக பூஜை செய்து கொண்டு வருகின்றேன். 2 கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றுள்ளன. 7 மகோத்சவ விழாக்கள் நடைபெற்றுள்ளன. இன்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு முன் போர்த்துகேயர் காலத்துக்கு முதல் எம்பெருமான், அதாவது அரசடியில் வீட்டுகின்ற நாகேஸ்வர பெருமான் நைனாதீவு அருகிலுள்ள நைனாதீவு தான் கோவில் கொண்டு எழுந்தருளி இருந்தார் என்று வரலாறு. போர்த்துகேயர் காலத்திலே அந்த கோவில் நைனை நாகபூசணி அம்மன் கோவில் தரைமட்டமாக அழிக்கப்பட்ட காலத்திலே எம்பெருமான் அங்கு ஒரு மரத்து கீழே ஒளித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், இங்கிருந்து அடியார்கள் நைனாதீவுக்கு சென்று எம்பெருமானை கண்டு இங்கே கொண்டு அரச மரத்தை கீழே வைத்து வழிபாடு செய்ததாகவும் வரலாறு. அங்கே இருப்பது அம்பிகை, இங்கே இருப்பது சிவன். அதனாலே இங்கே இருக்கிற சிவன் வந்து நவபாசான லிங்கம் என்று சொல்லப்படுகின்ற 9 வகை மூலிகையாலே ஆக்கப்பட்டுள்ளது. அதாவது சித்தர்களால் அந்த லிங்கத்தை உருவாக்கி வழிபாடு செய்ததாக வரலாறு. அந்த நவபாசான லிங்கம் இப்பொழுதும் எம்பெருமான், அதாவது புளியந்தீவு நாகேஸ்வரன் ஆலயத்தில் அரச மரத்துக்களே நாகபாம்பு வடிவிலே நவபாசான லிங்கம் காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அடியார்கள் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கலாம், பார்க்கலாம். இங்கே எம்பெருமானுக்கு தினமும் 3 கால பூஜை சிறப்பாக நடைபெறுகின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட அபிஷேக வழிபாடுகள். எம்பெருமானுடைய மகோத்சவம் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு தீர்த்த உற்சவமாக கொண்டு அதுக்கு முன்பதாக 10 தினங்கள் நடைபெற்று எம்பெருமானுடைய மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனலதீவு என்கிற அழகிய சிறிய கிராமத்தின் அங்கங்கள் எல்லாம் இந்து ஆலயங்கள் வியாபித்து காணப்படுகின்றன. கிராமத்தின் சூழலே பக்திபூர்வமானதாக காணப்படுகிறது. அருணாசலம் பெரம் சோதி. நான் இங்கு பொது தொண்டாக பல ஆலயங்களில் தொண்டு புரிந்து கொண்டு வருகின்றேன். இன்றைய தினத்தில் ஐயனார் ஆலயத்தில் ரதோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 11 நாட்களும் ஆலயத்தில் தண்ணீர் பந்தல் சேவையை செய்து வருகின்றேன். இப்போ 8 வருட காலமாக. புலம்பெயர்வு என்பது வயோதிபர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக தெரியவில்லை. ஊரில் வாழ்ந்த வாழ்க்கை என்கிற மண்வாசத்துடன் பாரம்பரிய வாழ்க்கையினையே வயோதிபர்கள் விரும்புகிறார்கள் என்பதற்கு சாட்சியமாக விளங்குகிறார் கனடாவிலிருந்து தாயகம் திரும்பிய வயோதிப தாயார் ஒருவர். அந்த நாளையில இப்படி தானே அடுப்பு வலிக்க ஊதி விறகெடுத்துன்னு தண்ணி கிள்ளி சமைச்சு சாப்பிட்டு காலம் ஓட்டுனாங்க. இப்போ தானே ஐயா வெளிநாடு வலிக்கிட்டு போய் எல்லாம் கட்டில் வலிக்கையும் மெத்த வலிக்கையும் கரண்ட் வலிக்கையும் சுவிட்ச் தட்டி விட்டுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்து காலம் ஓட்டுற காலம் எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு அடுப்பூதி விறகெடுத்து தண்ணி கிள்ளி சமைக்க சாப்பிட இருக்க விருப்பம். என்ன செய்வோம், காலம் அப்படிக்கான காலமாக போச்சு. பிள்ளைகளோட ஒத்தோட வேணுமென்று வலிக்கிட்டு போய் கிடந்து போட்டி வந்து கண்டு இருக்கிறோம். என்ன செய்வோம்? அனலதீவின் கடந்த காலங்கள் என்பன கிராமிய சூழல் மாறாமல், அந்த கிராமத்தின் தனித்துவம் மாறாமல் மக்கள் வாழ்க்கை முறையினை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஊர் அப்படி இருந்த ஊரெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ கெட்டு போச்சு, ஊர் கெட்டு போச்சு. மக்கள் வலிக்கிட்டு மக்கள் இல்லை தானே ஊரில். அதில் இப்போ வலிக்கிட்டு வந்த மக்கள் பெரும்பாலும் பெரிய பாடுகள், பெரிய அலங்கூலங்கள். அதில் முந்தின ஆக்கள் இல்லை. ஒரு மஞ்சள் 2 கதை மணிக்க எழுதியதில்லாத அப்படியான நிலவியல் இருக்குது ஐயா. நாங்கள் அப்போ அதோடையே மறைஞ்சிருவோம்ன்ற போல இருக்கு. கலாச்சாரத்தில் அதுகளை போல ஒரு இது இல்லை. இப்போ வருங்காலத்தில் இப்போ கனடா நாட்டிலே பிள்ளைகள்
நாம் சொல்கிறதுகளை கேட்டு அங்கே ஒரு மாதிரி அளவுக்கு நம்மட பிள்ளைகள் நம்மட கைகளுக்கு இருக்கிறதுகள் மற்றதுகள் அதுகளை நோன்னு கொண்டுட்டு தங்க வாழ போகுதுகளுக்கு நம்மட கலாச்சாரத்துக்கு வர மாட்டுதுகள் இங்கே நல்ல மாதிரி இருக்குதுகள் எங்களோட சொந்த ஊர் தானே ஐயா, இந்த மண் தான் எங்களை வேறு எங்களுக்கு கிடையாது. அந்த காலங்களில் என்ன அம்மா அப்பாவோட இருந்து சின்னவங்க நல்ல விளையாடி நல்ல வடிவாக இப்போ போல இல்லை. அம்மா அப்பாவோட சொல்லு கேட்டு அவைக்கு பயந்து நான் எந்தவை சொல்கிறது கேட்டு நடந்து கண்டு வந்தனாங்க, நல்லா தான் இருந்தாங்க. இப்போ அப்படி பிள்ளைகள் இல்லை. பிதாமாதாவே ஆறு நீ யாரு நான் யாருன்னு கண்ணிக்குது. ஒரு விளையாட்டும் இல்லை. இது தானே நாங்கள் வேலை, வீட்டு வேலையும் அது மாடு வாக்கணும், ஆடு வாக்கணும், அந்த அதுக்கு தோட்டத்துக்கு போகணும், மிளகா கண்டு கிளி தைக்க வேணும். அப்படியான வேலையெல்லாம் எங்களுக்கு இந்த விளையாட்டிற்கு எங்களை விட்டு இருக்க மாட்டோம். அனலதீவில் வாழ்ந்த மக்களில் பெருமளவானோர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். கடலின் நடுவே காணப்படுகின்ற சிறிய தீவு அனலதீவு என்றாலும் அதன் புகழ் சர்வதேசமெங்கும் வியாபிக்கும் அளவிற்கு அந்த மண் ஈண்டெடுத்த மக்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். கனடா தொடக்கம் மலேசியா வரைக்கும் பெயர் பெற்ற மருத்துவ நிபுணர்களை பிரசவித்திருக்கிறது அனலதீவு மண். ஊரண்டைக்கு இது ஒரு சிறிய கிராமம் தான். இது சிறிய கிராமம், போக்குவரத்து பிரச்சனை இருக்கும். நீங்கள் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடலுக்குள்ளால் வந்தான் வர வேணும். இந்த நீளம் வந்து ஒரு 3.5 மைல், அகலம் வந்து ஒரு 1.5 மைல் இருக்கும். மற்ற ஒரு காலத்தில் இப்போ 60-70 ஆண்டுகளில் இங்கே வந்து கிட்டத்தட்ட 5000 பேர்கிட்ட இருந்தது. 70களிலே எங்களோட ஊர்லேருந்து வெளியால், அதாவது ஜெர்மனி நாடுகளுக்கு கன பேர் புலம்பெயர்ந்தால் அதுக்கு முதலே. அதற்கு முதல் 1930 ஆண்டு 40ஆம் ஆண்டுலேயே எங்களோட ஊர்லேருந்து மலேசியாவுக்கு போய் வைத்திய அதிகாரிகளாகவே இருந்திருக்கிறார்கள் எங்களோட ஊர் ஆளுநர்கள். 83ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகமான பேர் புலம்பெயர்ந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு போய்விட்டார்கள். அதிகமானவர்கள் கனடாவில் இருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, மற்றது ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து அந்த நாடுகளையும் அதில் சேர்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். புலம்பெயர்தல் என்பது போர்க்காலத்துடன் தொடங்கிய ஒன்று என்ற எண்ணப்பாடு பெருமளவானவர்களிடம் காணப்பட்டாலும் கூட அனலதீவு மக்கள் 30ஆம் ஆண்டுகளிலேயே தொழில் நிமித்தம் புலம்பெயர்ந்த தேசங்களில் குடியேறியிருக்கிறார்கள் என்பதை அனலதீவு மண்ணும் சாட்சியமாக்கியிருக்கிறது. புலம்பெயர் அந்த நிகழ்வை பற்றி சொல்லும்பொழுது இந்த சிறிய கிராமத்திலிருந்து 1930களிலே இங்கேருந்து புலம்பெயர் தொடங்கிவிட்டார்கள். அதாவது வந்து புலம்பெயர்ந்து ஒரு முக்கியமாக ஒருவர் வைத்தியராகவே மலேசியாவில் கடமையாற்றியிருக்கின்றார். அவர் இந்த ஊருக்கு நிறைய வியாபாரம் செய்திருக்கின்றார். ஆனால் அதே இது தொடர்ந்து 70களிலேயும் பலர் இங்கிருந்து போய் ஜெர்மனி அங்கே போன்ற நாடுகள் குடியேறியிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் மேற்படிப்புக்காக என்று பலர் அது 60ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டுகளிலே மேற்படிப்புகளாக நாட்டை விட்டு போயிருக்கின்றார்கள். அப்புறம் 83க்கு தான் அநேகமாக அந்த பிரச்சனைகள், நாட்டில் உள்ள பிரச்சனைகளால் அநேகமான நாட்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு நாடுகள் போயிருக்கின்றார்கள். எங்கள் ஊரில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் பெரும்பாலானோர் அநேகமாக கனடாவில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, மற்றது சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற இடங்களிலும் ஓரளவு எங்களது அல்லது மக்கள் இருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்து பல நாடுகளிலும் பல இலட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையில் அனலதீவு என்கிற சிறிய தீவினைச் சேர்ந்த மக்கள் பல தேசங்களிலும் வாழ்ந்து வருகின்ற போதிலும் அவர்கள் ஒவ்வொருவருடைய எண்ண ஓட்டமும் தங்கள் ஊர்களைச் சுற்றியே இருக்கும் என்பதை அந்த கிராம மக்கள் செயல்வடிவில் காட்டி வருகிறார்கள். இந்த மண்ணுக்கு உரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், அதாவது இந்த இடத்தை விட்டு அவர்கள் போயிருந்தாலும் இந்த மண்ணை பற்றின சிந்தனை அவர்களுக்கு எந்த நேரம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது நாங்கள் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், படித்த ஊர் என்று அதுகளை யோசித்து அவர்கள் என்ன செய்யணும்னா அந்த ஊரே ஏதாவது வழியில் எங்களுக்கு உதவி செய்யாட்டி எங்களுடைய அடுத்த வார ஜெனரேஷன் சந்ததியினருக்கு அந்த ஊரில் பல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடல் நடுவே காணப்படுகிற அழகிய தீவில் வாழ்கின்ற மக்களுக்கான மருத்துவ உதவிகளை மேம்படுத்தும் நோக்கில் அனலதீவு மக்கள் அதிக அளவில் வாழ்கின்ற கனடா கலாச்சார ஒன்றியம் என்ற அமைப்பு தம்மூரில் மருத்துவமனை கட்டிடம் ஒன்றினை அமைத்து அதன் மூலம் இன்று வரையில் சிகிச்சை வழங்கும் நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுக்கின்ற பணியினை மேற்கொண்டுள்ளது. இந்த வருடம் ஜனவரி மாதம் நாங்கள் இங்கே உள்ள
வைத்தியசாலை வந்து ஓரளவு ஒரு பாழடைந்த நிலையில் தான் இருந்தது. அதை நாங்கள் கனடா அனலதீவு கலாச்சார ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பானது என்னுடைய தலைமையில் அப்படி அந்த வைத்தியசாலை ஒன்று புனரமைக்க வேண்டும் அல்லது ஒரு புதிய கட்டிடம் ஒன்று கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் கனடா மக்களிடம் அனலதீவை சேர்ந்த மக்கள், அனலதீவை சேராத மக்கள், என்னுடைய தொழிலோடு சம்பந்தமாக என்னுடைய வைத்தியத்தை பெற்ற மக்கள் கூட நிதியுதவி செய்திருந்தார்கள் கட்டடத்தை நிர்மாணிப்பதற்காக. அப்படி ஒரு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஓப்பன், அந்த டிபார்ட்மெண்ட்டை நாங்களாகவே கட்டி அதை இப்போ ஜனவரி மாதத்தில் இவர் சிவி விக்னேஸ்வரனை வந்து இதை ஓப்பன் பண்ணவர். அந்த சிறப்பு விழாக்களுக்கு நான் வந்திருந்தேன். அப்போ அது வந்து அநேகமாக கவர்மெண்ட்டுடைய ஒரு உதவியும் இல்லாமல் தான் செய்தாங்க. எல்லாம் எங்கள் அனலதி மக்கள் அவருடைய பங்களிப்பு மூலமாக தான் இருந்தது. மருத்துவ சேவை ஒன்றினை நிதியுதவி ஒன்றின் மூலம் வழங்குவதாக இருந்தாலும் அதனை நடைமுறையில் உள்ள அரசு நிர்வாக கட்டமைப்பின் சட்டத்திட்டங்களுடன் ஒன்றித்தோறு செயற்பாடாக முன்னெடுக்கும் வகையில் கனடா கலாச்சார ஒன்றியத்தின் பணிகள் சிறப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உதவி புரிதல் என்கிற மனோபாவம் அனைவருக்கும் அமைவதில்லை. உதவி புரிதல் என்ற பெரு எண்ணம் கொண்ட புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற அனலதீவு மக்கள் ஊரில் காணப்படுகின்ற கல்விச்சாலைகள், ஆலயங்கள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளுக்கும் என பொருளாதாரத்தில் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். புலம்பெயர்தல், பணமீட்டுதல் என்ற மனோபாவம் சில பெற்றோரை தனித்திருந்து கண்ணீர் சிந்த வைக்கும் அளவிற்கு மாற்றியிருக்கின்ற சம்பவங்களையும் அந்த கிராமத்தில் பார்க்க முடிந்தமை வேதனை தருகிறது. தாம் சுமந்த பிள்ளைகள் புலம்பெயர்ந்து வாழும் நிலையில் நடக்கவே தள்ளாடும் பெற்றோர் கண்ணீருடன் தனித்திருந்து நாட்களை கடத்துவது நினைத்து பார்க்கவே முடியாத வேதனைதான். அல்லும் பகலும் உழைத்து சீராட்டி பாலூட்டி வளர்த்த பெற்றோரை இறுதி காலத்தில் வைத்து பார்க்கும் பிள்ளைப்பேறு கிடைத்தால் அந்த பெற்றோரின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு என்றுமே கிடைக்கும். அழகான தீவு கூட்டங்களுக்கு நடுவே காணப்படுகின்ற அனலதீவு என்கிற அழகிய குட்டித்தீவின் கிராமிய சூழல் அழிவற்று காணப்படுகிறது. அழகானதும் அமைதியானதுமாக காணப்படுகின்ற அந்த தீவின் தனித்துவத்தை கிராமத்தாய் சுமந்து பெற்ற பிள்ளைகள் பேணி காப்பார்கள் என்பது கண்கூடே விரிகிறது. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு மண்வாசம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்று உங்கள் அன்பின் ரமணன். வணக்கம் நேயர்களே.